இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கு முன்பாக சீஷரோடு பல காரியங்களை, அதாவது அடுத்து சம்பவிக்க போகிற காரியங்களை அழகாக விவரித்து சொல்லுகிறார். அதில் முக்கியமான ஒன்று, நான் பிதாவினிடத்தில் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். அதை யோவான் 16 அதிகாரத்தில் அப்படி சொல்ல போனால், வேறொரு தேற்றவாளன் உங்களுக்கு உடனே பிதாவானவர் அனுப்புவார், அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார், அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று தெளிவாக விளக்கி சொல்லுகிறார். யோவான் 14 மற்றும் 16 அதிகாரத்தை வாசிப்போமானால், பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார், அவர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார், அவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட இயேசு சொன்னபடியே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார்? என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாய், ஆவியான தெய்வமாய். நம்முடைய ஆண்டவர் எங்கும் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. யெகோவா ஏலோகிம் என்று சொல்லுவார்கள். ஏன் எங்கும் அவரால் இருக்க முடியும், எங்கும் யாரிடமும் எப்பொழுதும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை நாம் பெற்றிருக்கிறோம். இது ஆவியானவருடைய நாட்களா இருக்கிறபடியினால், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஒரு ஆட்கொண்டு நடத்த ஆரம்பித்தார் என்று சொன்னால், அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்கள் அவர்கள் மாறிவிடுவார்கள். அதோடு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்தி, அதோடு கூட மணவாளனோடு வாழ்வதற்கு, ஆண்டவரோடு நித்திய காலமாய் வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார், போதிக்கிறார், வழி காட்டுகிறார், வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறார், இன்னும் பாவத்தை குறித்து, உலகத்தின் காரியங்களை குறித்து, நீதியை குறித்து எல்லாம் தெரிவிக்கிறார், கண்டித்து உணர்த்த வேண்டிய காரியங்களை அவர் உணர்த்துகிறார் என்று பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்றும் வேதம் சொல்லுகிறது. அதனால எப்பொழுதும் அவர் நாம் தனிமையாக இருக்க விடவே மாட்டார். காரணம், பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு கூட இருக்கும்படி அனுப்பியிருக்கிறார். இதை அறிந்து கொள்ளாமல், இதை புரிந்து கொள்ளாமல் அந்த ஆவியானவரை தங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் தனிமை வாட்டத்தான் செய்யும், தத்தளிப்பு நம்மை அப்படியே மூழ்கடிக்கத்தான் செய்யும். அவைகள் எல்லாம் தாண்டி விசுவாசத்தோடு அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை அனுதினமும் நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்திலே கொடுப்போம் என்று சொன்னால் சகல சத்தியத்திற்குள் அவர் நடத்துவார், நித்தியத்துக்கு நேராக நடத்துவார், சகலத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சாது சுந்தர் சிங் ஒரு முறை நதியின் ஓரமாக நடந்து கொண்டு போயிருக்க, தண்ணீர் நிரம்பி ததும்பி இருக்கிறது, ஆழம் அதிகம், அக்கறைக்கு போக வேண்டும், போனால்தான் அடுத்த கிராமத்திற்கு போக வேண்டும். அங்கு சுற்றி பார்க்கிறார், என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. அங்கே அதற்கான பாலங்கள் இல்லை, கடந்து போவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அங்கே உட்கார்ந்து தனது வேலையை அந்த விவசாயத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரோட போய், ஐயா, நான் இந்த இடத்திலிருந்து அந்த கரையை தாண்டி அக்கறைக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், காற்றினால் நீ அங்கு போகலாம் என்று சொல்லுகிறார். காற்று எல்லா இடமும் இருக்குது, எல்லா இடத்திலிருந்து வீசுது, காற்று என்ன எப்படி தூக்கிட்டு போகும் அந்த இடத்துக்கு போவதற்கு என்று சொல்லி இவர் யோசித்துக் கொண்டிருக்கவருக்கு எனக்கு ஒன்னும் புரியவில்லை என்று சொல்லி சாது சுந்தர் சிங் மீண்டும் அந்த நபரை பார்த்து கேட்கிறார். கொஞ்சம் பொறு என்று சொல்லி ஒரு பெரிய பிளாஸ்டிக் கோணிப்பை மாதிரி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை காற்றால் நிரப்புகிறார். நிரப்பி அதை கட்டிவிட்டார். ஒரு பலூன் மாதிரி பெருசா அது மாறிவிட்டது. நேராக தண்ணீர்களை தூக்கி போடுகிறார், மிதக்கிறது. இதை பிடித்துக் கொண்டு நீ அந்த பக்கம் போய்விடு, இது காற்று அழகாக கரையில் கொண்டு போய் சேர்த்து விடுன்னு சொல்லும்போது அவ்விதமாகவே கடந்தாராம்.
பாருங்கள் எவ்வளவு அழகாக எல்லா இடமும் இன்னைக்கு காற்று இருக்கிறது. அந்த காற்றை ஒரு பைக்குள் அப்படியே அடைத்து அதை போடும் பொழுது அது அழகாக அடுத்த இடத்திற்கு சாது சிங்கை கொண்டு போய் விட்டு விடுகிறது. இவ்விதமாக தான் பரிசுத்தாவியானவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் எப்பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிறோமோ வரும்பொழுதுதான் மாற்றங்கள் ஏற்படும், வரும்பொழுதுதான் அதிசயங்கள் ஏற்படும், வரும்போதுதான் நாம் உன்னத பலனை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கேயும் இருக்கிறார், ஏதோ அப்படி விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது ஒன்றுமே மாற்றத்தை பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கைகளை நம்மை மாற்றி பலப்படுத்தி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு கிருபை கொடுத்து நடத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் மிகவும் அவசியமான ஒன்று. இந்த ஆவியானுடைய நடத்தலுக்கு நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நாம் எளிதாக போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கலந்து போயிருக்கலாம், எனக்கு யார் ஒன்று சொல்லி கூட யோசிக்கலாம். தேற்றரவாளன் எவ்வளவு அருமையான ஒரு பேர் பாருங்கள். தேற்றுவார், காயங்களை ஆற்றுவார், கண்ணீரை துடைப்பார், கடைசி வரை கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி அக்கறைக்கு கொண்டு போய் விடுவார். இவ்வளவு அக்கறை நிறைந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் கலங்காமல் ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசிக்கொண்டே, ஆவியானவரே இந்த இடத்துல எனக்கு குழப்பமா இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல, இதுல எனக்கு போராட்டமா இருக்குது, எப்படி பண்ணணும்னு தெரியல, தப்ப வழி இல்லாம நான் தவித்து கொண்டிருக்கிறேன், உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாக ஆவியானவர் இந்த இடத்துல வந்து இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், எல்லா தடைகளையும் மாற்றி கொடுப்பார். அதனால் அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளில் கொடுத்திருக்கிறப்பா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்காக பிதாவிடம் வேண்டி எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி அவர் தேற்றரவாளனை அனுப்பி கொடுத்திருக்கிறீரே, நன்றியப்பா. என் பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் போய்விடக் கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கரிசனையோடு கூட இன்னும் பரிந்து பேசி ஆவியானவர் மூலமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து தொடர்ந்து தைரியம் கொடுத்து பலப்படுத்தி நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போன பிள்ளைகள் இன்னைக்கு தைரியம் கொடுங்க, பலவீனமான பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க, எல்லாவற்றிலும் நேர்வழியில நடத்துங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்க நம்மை மேலாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தலுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நாமும் ஒரு நாள் அக்கறையிலே போய் ஆண்டோடைய சமூகத்துல நின்று ஆண்டவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். மணவாட்டியே, மகிமையில் சந்திக்க வருபவரே, மறுரூபமாக நான் மாறிடவே மங்காத தீபமாய் எரியச் செய்யும். மறுரூபமாக நான் மாறிடவே என்னை மங்காத தீபமாய் எரியச் செய்யும். அக்கினியாய் எரியணுமே, அணையாமல் என்றும் எரியணுமே. அக்கினியாய் நான் எரியணுமே, அணையாமல் என்றும் எரியணுமே. ஆண்டவர் இயேசுவுக்காய் எரியணுமே, ஆயுள் முழுவதும் எரியணுமே. ஆண்டவர் இயேசுவுக்காய் எரியணுமே, ஆண்டவர் வருகை வரை எரியணுமே. பெந்தேகொஸ்தே நாளில் வந்தவரே, பரிசுத்த ஆவியை தருபவரே. பெந்தேகொஸ்தே நாளில் வந்தவரே, பரிசுத்த ஆவியை தருபவரே. பாத்திரம் நிரம்பி வழியச் செய்து எரிந்து பிரகாசிக்க செய்திடுவே. பாத்திரம் நிரம்பி வழியச் செய்து எரிந்து பிரகாசிக்க செய்திடுவே.